பாம் வந்து நல்லா இருக்கு படம். அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்காரு பாருங்க. அர்ஜுன் தாஸ் வந்து குட் பேட் அகலி அவர் நிறைய வந்து வில்லனா பண்ணியிருப்பாரு. அந்த வில்லனா பண்ணும்போது தான் நமக்கு வேற மாதிரி மெயின் அவரோட வாய்ஸ் தான் மெயின். அவருக்கு பலமே இந்த படத்திலேயே வாய்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படத்துல அவருக்கு வந்து புதுசு. ஏன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணிக்காரு. அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ல எப்படி வந்து நடிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காரு. மெயின் வந்து ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த இது நல்லா பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் புதுசு. வாம் ஒரு அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ட்ரைலரு டைட்டில்லாம் பார்த்துட்டு ஒரு காமெடி படம் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பார் போல, முந்தின படம் தான் எமோஷனலா கொண்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா போய் கொஞ்ச நேரத்திலே பயங்கரமான சர்ப்ரைஸ் தான். ஃப்ரம் த பிகினிங் டு 20 minutes கொஞ்சம் பொறுமையா என்ன பிளாட்னு எடுக்கிறதுக்கான டைம் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கதைன்னு சொன்னா 2 ஊருக்கு நடக்கிற பிரச்சனை தான். கடவுளே நேர்ல இறங்கி வந்தா கூட அந்த கடவுள் வந்து பாருப்பா எந்த ஜாதிக்காரன் அப்படின்னு கேட்கற மாதிரி 2 ஊரும் சந்தேகப்படுவோம். அந்த மாதிரி இதுல சீன்ஸ் தான் நல்லாவே இருக்கும். ஆனா 2 ஊர் சம்பவம் வந்து நிறைய படத்துல காட்டியிருந்தாலும் இந்த திரைப்படத்துல டைரக்டர் வந்து திரைக்கதையை கையானது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கையாளிக்காரு. ஆமா, நல்லா டிஃப்ரெண்டா பண்ணிக்காரு. நல்லா இருக்குது படம். இன்டர்வல் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருந்தது. ஓகே, என்னடா சொல்ல போறாங்க, பயங்கரமா இருக்கே, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு தடுமாட்டம் இருந்தது எனக்கு. ஏன்னா எப்பவுமே கோலிவுட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சிருவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃபுமே ஜாலியா கொண்டு போயிட்டு நடுவில் கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அது பெருசா பொலிட்டிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம ரொம்ப அற்புதமா ரைட்டிங் பக்காவா இருந்தது. ஸோ ஓவராலா பாக்குறப்ப எனக்கு ஒரு ஃபுல்ஃபீலிங்கான படம். காளி வெங்கட் தான் நம்ம என்ன சொல்றது, அர்ஜுன் தாஸுக்கு அப்புறம் வந்து காளி வெங்கட் தான் படத்தோட கதாநாயகனே. இந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னா அவர் தான். ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. ஏன்னா இந்த வருஷம் அந்த படத்தை எல்லா படத்துலயும் காளி வெங்கட் இருக்காரு. காளி வெங்கட் இந்த படத்துல ரொம்பவே டிஃபரெண்ட் கேரக்டர். அவர் நடிக்கிற படம் எல்லாமே இட்டா தான் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். அதான் சொன்ன திரைக்கதையே வந்து வேற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது என்ன ஒண்ணுன்னா, கடவுள் வந்து இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டுக்கு நடுவில் தான் முடிச்சுக்காங்க. ஏன்னா வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு அந்த ரைட்டிங் எடுத்தாவே யாரு எந்த டேரக்டரா இருந்தாவே கொஞ்சம் பைத்து மிச்சமா ஆயிடும். அது மாதிரி வந்து சொதப்பாத அளவுக்கு கடவுள் இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல, அவங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமையா நடிச்சிருக்காரு. ஆமா, ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு கிராமத்து ரோல். ஆனா ரொம்ப சட்டிலா இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சட்டிலா பெருசா ஆக்ஷன்லாம் இல்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அவரோட வாய்ஸுமே பெருசா அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணாம கரெக்டா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளாட் இருக்கும். அதை வந்து ப்ராப்பரா அதை பயன்படுத்திக்கிட்டு பயங்கரமா அந்த படம் எண்டு வரைக்குமே அந்த கேரக்டரை தாண்டி நம்மளால அவர் அர்ஜுன் தாஸா யோசிக்க முடியல, மணின்ற கேரக்டராக தான் யோசிக்க முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது எனக்கு கதை ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க, நமக்கு என்ன சொல்ல வராங்க சொல்லாது. அந்த ஒரு 20 நிமிஷம் லேக் தான் வரும். படம் வந்து ஏண்டாப்பா உட்கார்ந்த நிலைமைக்கு கூட ஆகும் அந்த 20 நிமிஷம். ஆனா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் வந்து அந்த அளவுக்கு வேகமா வரும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருக்கும் படம். எல்லாமே பார்க்கலாங்க. 2K கிட்ஸ் பார்க்க கூடாதா, இவங்க பார்க்க கூடாதான் பேச்சே இல்லை. இந்த திரைப்படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு, நல்லா கொண்டு போயிருக்காங்க. மெயின் வந்து நீங்க சொன்ன மாதிரி காளி வெங்கட், அர்ஜுன் தாஸ் அவங்களுக்காக போய் படத்தை பார்க்கலாம். மனுஷனுக்கு வந்து இன்னும் ஜாதியை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த ஜாதியை வந்து அவங்க மனசுல இருந்து கரையை தூக்கி அடிச்சுட்டா நல்லா இருக்கும். படம் வந்து எல்லாரும் மெயின் பேக்வர்ட் மியூசிக் சூப்பரா இருக்குங்க. பேக்வர்ட் மியூசிக் தான் மெயின் இந்த படத்துக்கு பலமே. பேக்வர்ட் மியூசிக்கு ஒரு சாங் நல்லா இருக்கு, 2 சாங் நல்லாவே இருக்கு. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய நல்ல படம். சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் இப்பெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்ன ரோல் கொடுத்தாலும் பக்காவா பண்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு படம் ஃபுல்லா ஒரு 90% டெட் பாடியா வர கேரக்டர் தான். ஆனா அதுலயுமே சின்ன சின்ன இடங்கள்ல அவர் கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாம் ரிலீஸ் பண்ணும்போது அவர் உடல் நடுக்கம், இது எல்லாமே ப்ராப்பரா பக்காவா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த ரோலுமே நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அதான் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க ஜி. இது வந்து ஒரு கற்பனை ஊருன்றதுல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லாஜிக்கலா ரொம்ப பெருசா யோசிக்காம, பட் நாட்டுல இப்ப நடக்கிற இந்த மத ரீதியா ஜாதி ரீதியா ஏற்றத்தாழ்வு உள்ள விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைகள், இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி ஒரு பக்காவான ஒரு சோசியல் கண்டென்ட்டை ரொம்ப ஈஸியா குறியீடு எல்லாம் ரொம்ப இல்லாம ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டாங்க.